என்ன பண்றது? வேற ஊர் வரட்டும், ஏதாவது நான் வாங்கி தரேன். என்ன கேட்கணும்? எங்கடா போற? கில்லாடி ராணி பசி எடுத்துச்சுன்னா திருடி சாப்பிடுறதுல தப்பு இல்லை. சாப்பிடு சாப்பிடு. இந்த கூடாரம் முழு தேடி பார்த்துட்டேன். என் மனைவியும் குழந்தையும் கடலிங்க பேச்சவங்கலாம் இங்கதான் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இதை தவிர வேற ஏதாவது கூட இருக்குதுங்களா? இல்லைங்க, பேரையும் அட்ரஸையும் கொடுத்துருப்போங்க, தகவல் அனுப்புறோம். எல்லாமே போனதுக்கு பிறகு என் பெயரையும் அட்ரஸையும் கொடுத்து என்ன பண்ண போறேன்? ராஜவேலு, மகாலிங்கம், உன் மனைவியும் குழந்தையும் கிடைக்கலையா? இல்லப்பா, இந்த விபத்தாலே குடும்பமே செதறி போச்சு. நானும் லட்சுமணனும் இப்ப அனாதைகளா ஆயிட்டோம்ப்பா. மகாலிங்கம், எல்லாம் சொல்லாதப்பா. நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை பண்ணும்? இதோ பாரு, லட்சுமணன் நீயும் என் கூட மாங்குடிக்கு வாங்க. மாங்குடியில எனக்கு கொஞ்சம் நிலப்பலம்லாம் இருக்குது. அதுல விவசாயம் செஞ்சு பொழைச்சுக்கலாம். யோசனை பண்ணாதப்பா. புறப்படு புறப்படு. குழந்தையும் காணையா. உங்க கணவர் பேரு மகாலிங்கம். மகாலிங்கம்மா? மகாலிங்கம்ங்கிற பேரே இல்லையம்மா. பேச்சவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க, போய் பாருங்க. இந்த வருஷம் மழை சரியில்லைன்னா கம்பு வச்சிருங்க அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா கம்பு பாதி சோளம் பாதி வச்சலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இல்லப்பா மகாலிங்கம்,
நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற. ராஜவேல், என் மகனை காப்பாத்த போய் உன் காலையே எழுந்துட்டியப்பா. தெய்வம் அது உள்ளது. நான் காலை இழந்ததுனாலதான் சொந்தக்காரங்களே இல்லாத எனக்கு நீ சகோதரனாவும், என் பிள்ளை பிரகாஷுக்கு உன் பிள்ளை லட்சுமண தம்பியாவும் கிடைச்சிருக்கான். செஞ்ச உனக்கு ஸ்வீட் வாங்கிட்டாங்க. சொல்லு, செய்ய மாட்டியா? செய்ய மாட்டியா இல்லையா? செய்ய மாட்டா? சொல்லு சொல்லு, எது போட்டுருவேன் உன்னை, போட்டுருவேன். சொல்லு, என்ன தைரியம்டா உனக்கு? செய்ய போறியா இல்லையா? செய்யா, செய்ய செய்யா. வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்ல பையடா நீ. சக்சஸா செஞ்சுட்டா. ஏய், கடியாரத்தை விட்டுறாதடா, கடியாரத்தை விட்டுறாத. நான் பிடிச்சுக்க, நான் பிடிச்சுக்க. வெரி குட். மாங்குடி மைனர், மாங்குடி மைனர், மாங்குடி மைனர். மாங்குடி இல்லப்பா, அயோத்தி லட்சுமணன். ஆமா, அயோத்தி லட்சுமணன். ஆமா, ராமன் தம்பி லட்சுமணன், ராமன் தம்பி லட்சுமணன். கைகுடு, கைகுடு. உன்னை நான் விடமாட்டேன் கண்ணாளா. பிடிவாதம் பிடிக்காத பெண்ணே, பிடிவாதம் பிடிக்காத பெண்ணே, உனக்கு நிஜவாதம் வந்து விடும். கண்ணே 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 கண்ணே. மன்மதானி ஓடிவா, மன்மதானி ஓடிவா. அது தரும் ராஜா, ஓடி தரும் லேசா. என்ன பண்ணும் தெரியுமா? உன் குழந்தைக்கு தாயாகும் பாக்கியத்தை எனக்கு கொடு லட்சுமணா. கத்தி எடுத்து மூக்க அறுத்துருவேன். மும்பையிலே மூக்க அறுத்துட்டான். உணர்ச்சி வசப்பட்டு புராண பக்கத்துல அறுத்துட்டேன். உள்ள போ. எங்க வசாது மூக்க அறுத்துட்டியா? இப்ப விட மாட்டேன். நான் லட்சுமணப்பா, நீ என் பக்கம், என் பக்கம். அது உண்மையான கதையில நான் எங்க வசாது பக்கம் தான். எங்க வசாத் மூக்க நீ அறுத்துட்டியல்ல, இப்ப ஓ மூக்க அறுக்காம நான் விட மாட்டேன். வசாத்துடைய சிஷ்யன். அப்படியா? நான் யார் சிஷ்யன் தெரியுமா? பாருங்க, வாத்தியார் சிஷ்யன்டா. வாங்கடா டேய். என் மச்சான் மட்டும் இல்லடா, இப்ப இந்த நாடே வாத்தியார் பக்கம் தான்டா இருக்குது. வாங்கடா டேய். பின்னாடி உள்ள போ. எல்லாரும் என்ன புரியல? அங்க போங்கடா.
ஏடா வருங்க என்னப்பா என்னடா போலாம் ஒண்ணுலப்பா கூத்து பார்க்க வந்தேன். லட்சுமண வேஷம் போடுறவன் காணா போயிட்டான். அவசப்பட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதான் நான் போட்டேன் இந்த போடு. நல்லா இருந்த ஊருக்குள்ள நன்மசி ஆனா வீட்டுல நடக்கிறதுல மட்டும் நீ தெரிஞ்சுக்க. ஓய் அப்பா என்ன சொல்றாரு? பிரகாஷ் கிட்ட இருந்து கடிதாசி வந்து 2 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆமா, அவனுக்கு போட்ட கடிதாசிகள் திரும்பி வந்துருச்சு. இப்ப என் மகன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ. மாமா கண்கலங்கிறாரு. நீ உடனே பட்டம் பண்ணிட்டு போய் பிரகாஷ் என்ன ஆனா என்ன நடந்து தெரிஞ்சுட்டு வாய். மாமாய் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நாளைக்கே பட்டணம் போய் பிரகாஷ பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். சரிதானே? மைனர் மைனர் பட்டணம் போறதா நானே வரேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நீ இல்லாம பட்டணமே இல்லடா ஜக்கு. இருங்கப்பா ஒரு கை பார்த்து வந்துடுறேன். அப்பா வீட்டுக்கு போகலாம். பட்டணம் போயிட்டு வந்து பேசிக்கிறேன்டா. உடம்ப சேர்த்து வைங்க போகணும். அண்ணா 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 நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு. புரட்சி தலைவர் நாடி இருக்கு. அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு. புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு. ஏழை எளியவர்க்கு காலம் கனிந்திருக்கு. நீதிக்கும் நேர்மைக்கும் இப்போ மதிப்பிருக்கு. அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு. புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு. தர்மத்தின் கொடியிங்கே விண்ணை முட்டி பார்க்குதுங்க. தொழிலாளி விவசாயி பிள்ளை குட்டி சிரிக்குதுங்க. தர்மத்தின் கொடியிங்கே விண்ணை முட்டி பார்க்குதுங்க. தொழிலாளி விவசாயி பிள்ளை குட்டி சிரிக்குதுங்க. உழைப்போக்கு இன்பங்கள் தேடி வருது. அதற்கான நேரங்கள் கூடி வருது. கொடுக்கின்ற கை துன்பம் துடைக்கின்ற கை. மக்கள் நம்பிக்கை கொண்டிங்கு இப்போ அரசாடுது. அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு. புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு. நல்லது செஞ்சாலும் நெஞ்சம் குளிர பேசுங்க. குறை இருந்தா பிழை இருந்தா சுட்டி காட்டி சொல்லுங்க. ஊர் கூடி இழுத்தா பேர் வரலாம். எல்லோருக்கும் அதனால் பேர் வரலாம். அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு. புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு. வள்ளல் போல் உண்மையிலே வாழ்வது இங்கே யாருங்க? ஊரறியும் உலகறியும் அண்ணன் எம்ஜிஆருங்க. வள்ளல் போல் உண்மையிலே வாழ்வது இங்கே யாருங்க? ஊரறியும் உலகறியும் அண்ணன் எம்ஜிஆருங்க. அவர் ஆட்டம் உலகத்தில் ஆரேதுங்க. ஒரு சூரியன் என்றும் ஒரு சந்திரன் இந்த வையத்தில் இன்னொன்று ஏது கிடையாதுங்க. அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு. புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு. ஏழை எளியவர்க்கு காலம் கனிந்திருக்கு. நீதிக்கும் நேர்மைக்கும் இப்போ மதிப்பிருக்கு.
இந்த உங்க நகை. ரொம்ப நன்றி, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. அது உங்களுக்கு நல்ல நேரமா? இதுக்கெல்லாம் எங்க வாத்தியாருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இல்லைங்க, அது அவர் கடமை. இவன் கூட்டாளி, பேரு ஜக்கு. உங்க பேரு சொல்லலையே. இவன் பேருங்களா லட்சுமணன். நாங்க இவரை மாங்குடி மைனர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். சரி சரி, வாங்க உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறோம். எங்க வீட்டுல பழைய சோறு கிடைக்குமா? அடியாச்சி, எம்மா பெரிய பங்களா. எங்க ஊரு கிராமத்து ஜனங்களை பூரா இடத்துல அடக்கலாம் போட்டிருக்கேன். ஏனுங்க, உங்க அப்பா என்ன பெரிய ஜமீன்தாருங்களா? இல்லங்க, பேங்கர். அப்படின்னா என்னங்க? பேங்கர்னா என்னன்னு தெரியாதா? உனக்கு தெரியுமா? பேங்கர்னா அப்படின்னா என்னங்க? நீங்க படிக்கவே இல்லையா? யார் சொன்னது? எங்க ஊர் சின்ன பள்ளிக்கூடத்துல நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேங்க. அங்க அந்த வாத்தியார் அம்மா என்ன பார்த்து கேட்டாங்க 3 4 எத்தனைன்னு. ஆனா இது கூட தெரியாத இவங்க கிட்ட நாம என்னத்த படிக்கிறதுன்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நீங்க படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி வாங்கியிருக்கேன். டிகிரி? சூப்பரான பெரிய டிகிரி. நானும் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஜுரம் வந்தது அப்போ 105 டிகிரி. திருச்சி மழைப்பாதீங்க. பேங்கர்னா என்னன்னு அதை சொல்லுங்க. இவங்களுக்கு தெரியாத போல இருக்கு. பேங்கர்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறோம். அப்படிங்களா? ஆனா எங்க கிராமத்துல இருக்கிற சீனா தானா மூணா கானா செட்டியார் மாதிரி போல இருக்கு. அவங்க நம்ம கிராமத்துல பள்ளிக்கல்லையும் பர்மா தேக்கிலையும் பெரிய வீடு கட்டிருக்காங்க. நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் அப்பாவை கூப்பிட்டேன். என்னங்க என்னங்க என்னங்க, அந்த தடிப்பசங்க கூட சண்டை போட்டது ஒரே தாகமா இருக்கு. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் போங்களேன். காஃபி, டீ, கூல் ட்ரிங்க். நாங்க வாத்தியார் சிஷ்யருங்க, அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அவருக்கு பால் கொடுங்க, எனக்கு பழைய சோறு கொடுங்க. பாலை கொடுங்க. அந்த இடத்துல மானத்தை வாங்கி யாரு குடுமையே இல்லைங்க. குடுமை என்னது தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க மூட்டு பொம்மை வச்சிருக்கீங்களா? விக்கிறீங்களா? எடுங்க, இது தங்கமா? தங்கம்னா
யமாய் யமாய், நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. அவன் ஒரு பட்டிக்காடு, இப்படித்தான் புதுசா ஏதாவது பார்த்தா கையில எடுத்துருவான். அவன் ஒண்ணு திருட மாட்டாமா. என்ன அப்படி நின்னுட்டீங்க? வழக்கம் போல உங்க பிள்ளைங்க ஞாபகம் வந்துருச்சா? லக்ஷ்மண், ஏன் உங்க கண்ணு கலங்கி இருக்கு? இந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கு ஏதோ, அதை எப்படி சொல்றது தெரியல. லக்ஷ்மண், இதுதான் எல்லாருப்பா. வணக்கம். வணக்கம். ரேகாவை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினதாக ரேகாவே சொன்னான். ரொம்ப நன்றிங்க. ஆமா, இப்ப நீங்க எதுக்காக பட்டணம் வந்திருக்கீங்க? அது பெரிய கதைங்க. பிரகாஷ் பிரகாஷ்னு எனக்கு நெருங்கிய கூட்டாளி ஒருத்தர் இருந்தான். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உதவி பண்ண ராஜீவர் மாமாவுடைய ஒரே பிள்ளைங்க. அவன் பட்டணத்துல படிச்சுட்டு சேட்டு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளா அவன்கிட்ட இருந்து கடதாசி வரல. நாங்க போட்ட கடதாசிகளும் அந்த விளாசத்துல அவன் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சு. அதான் நேர்ல கண்டுட்டு போலான்னு வந்திருக்காங்க. லக்ஷ்மண், இவர்தான் உங்க கூட்டாளி பிரகாஷான்னு பாருங்க. ஆமா ஜக்கோ, பாத்தியாடா நம்ம பிரகாஷ் படம் பத்திரிக்கையில வந்திருக்கு. ஆமாண்டோய், அவனேதான். அதப்ப அவங்க அப்பா நாட்டு பேருக்கா பாத்தியா? இவன் போட்டா எதுக்கு இதுல வந்திருக்கு? அவன் தான் விளையாட்டுல வீரனாச்சடா. படிக்கும் போதே நிறைய வெள்ளி கோப்பை எல்லாம் வாங்கியிருக்காண்டா. அதுக்கு இல்லைங்க, ஒரு கொலை குற்றத்துக்காக கைது பண்ணிருக்காங்க. சாட்சிகள் கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும் பொழுது பிரகாஷ் ஒரே வெறியோட ஜம்புவை தேடி கிளப்புக்கு போயிருக்கிறார் என்று நன்றாகவே தெரிகிறது. போய் என்ற குற்றவாளி நிரூபிக்கிறதுக்காக இந்த வக்கீல் வாதாடுறாரே தவிர நடந்தது சொல்லி நியாயம் கேட்கல. யுவரானர், ஜம்பு என்னுடைய நண்பன். எங்க முதலாளி சாந்திலால் சேட்டிக்கிட்டு சொல்லி தன்னுடைய வைரத்தை எல்லாம் விட்டுக் கொடுக்கும்படி அவன் என்கிட்ட கேட்டான். அவன் பேச்சு நம்பி நானும் அவனை எங்க முதலாளி கிட்ட கூட்டிட்டு போனேன். முதலாளி, இவன் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஏதோ கஷ்டமா, அதனால அவன்கிட்ட இருக்கிற வைரத்தை நம்மகிட்ட விற்க வந்திருக்கான். உன் ஃப்ரெண்டு என்ன விலை சொல்றாரு? சரி, நான் வாங்குறதே 1 லட்சம் ரூபாய். ஏதோ ஒரு 10,000 ரூபாய் அதிகமா கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதனுடைய மதிப்பே 75,000 ரூபாய் தான். என்ன சேட்டு இப்படி சொல்றேன்? ஏதோ கஷ்ட அளவுக்கு வைக்க வந்துட்டேன்னு ரொம்ப விலையை குறைச்சிடாதீங்க. இல்ல நான் விலையை குறைக்கல. இதனுடைய மதிப்பே 75,000 ரூபாய் தான். பிரகாஷ் சொல்றதுக்காக வேணும்னா 10,000 ரூபாய் அதிகமா தரேன். சரி சரி கொடுங்க. கொஞ்சம் இருங்க, உள்ள போய் பணம் எடுத்து வரேன். பிரகாஷ், ரசீதியா சரியா எழுதி வாங்கி வை. சரி முதலாளி. என்ன பிரகாஷ், பேனா வேணுமா? இதோ எங்கிட்ட இருக்க. அடடே, இங்க இல்ல. கொஞ்சம் இரு, நான் உள்ள போய் ரசீத் போட்டேன். ஓகே. ஜம்பு, இதுல டைல்ஸ் போடு. ஓகே. பிரகாஷ், எல்லாம் சரியா எழுதி வாங்கினியா? அப்ப சரி, நான் வரட்டுமா? அவன் அனுப்பிச்சிட்டு வர முதலாளி. சீக்கிரம் வந்து. மறைஞ்சு போச்சே. மோசம், இது வைரம் இல்ல, கண்ணாடி கல்லு. பிரகாஷ், பிரகாஷ், என்ன முதலாளி? இது பாரு, கையெழுத்து மறைஞ்சு போச்சு. ஆமா, இது வைரம் இல்ல, கண்ணாடி கல்லு. நீயும் ஃப்ரெண்டுமா சேர்ந்து என்னை ஏமாத்தவ பாக்குறீங்க. இதோ பாரு, இப்பவே போலீஸ் போன் பண்றேன். முதலாளி, சத்தியமா எனக்கு பங்கு இல்ல. நான் சொல்றதை கேளுங்க. இது அந்த ஜம்போட வேலையாத்தான் இருக்கும். நான் இப்பவே போறேன். உன்ன பணத்தோட வர்ற இல்ல வைரத்தோட வர, என்ன நம்புங்க முதலாளி. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா?
ஆமா. உன்னை நான் நல்லவன் நினைச்சேன். நண்பனுக்கே துரோகம் பண்ணிட்டியடா துரோகி. மரியாதையா வந்து எங்க முதலாளி கிட்ட உண்மையான வைரங்களை ஒப்படைச்சிடு. இல்ல உன்னை நான் உயிரோடைய விட மாட்டேன். ஏன் ஆத்திரப்படுற? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர்றேன். உன் பணம் யாருக்குடா வேணும்? நான் நிரபராதி வந்து நிரூபிச்சிரு, அது போது எனக்கு. என்ன வெறியனாக்காதே. உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. உனக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஜம்பு நான் கொலை பண்ணல. சத்தியமா நான் அவனை கொலை பண்ணல. நடந்ததை எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டு இதுக்கு மேல சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த கொலையை நான் செய்யல. The case is adjourned to 27th of this month. ஜம்புவை கொலை செய்தது பிரகாஷ் தான் என்பது தெளிவாகிறது. எனவே அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். ஐயா, தர்மத்துக்கு எதிராக அநியாயமா தீர்ப்பு சொல்லாதீங்க. லட்சுமண், நீ எப்படி இங்க வந்த? என்னடா நீ 2 மாசமா கடதாசிய போடல, ஊர்ல அப்பாவும் மாமாவும் ஒரே கவலையா இருக்காங்க. அதான் நீ பட்டணத்துக்கு போய் பிரகாஷ பார்த்து கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. உன்னை பார்த்து கூட்டிட்டு போறான்னு வந்தா நீ வந்து இங்க நிக்கிறீங்க. வாடா போலாம். ஆர்டர் ஆர்டர். ஐயா, அவன் அப்பாவிங்க, அவனை விட்டுருங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொண்டு வந்திருக்கியா? ஆதாரம் என்னங்க ஆதாரம்? அவனை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். ஒரு புறாவை கொண்டதுக்கு 3 நாள் இவன் சாப்பிடலைங்க. என்னங்க திருப்பாத்திருக்கீங்க? ஒருத்தரை தூக்கு மேடைக்கு அனுப்புறதுன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம போச்சு. ஐயா, நீங்களே நியாயம் சொல்லுங்க. ஒரு புறாவை கொண்டதுக்கு 3 நாள் சாப்பிடலையே, அவன் எப்படிங்க கொலை பண்ணிருப்பான்? விடுங்க ஐயா. ஐயா, அவனை கொண்டுடாதீங்க, அறியாம கொண்டுடாதீங்க, விட்டுருங்க. டேய் பிரகாஷ், நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவனை எப்படி நான் காப்பாத்துறேன்டா? டேய், தர்ம நியாயம் நான் செத்து போவேன். விடுங்க ஐயா. ஒப்பனால சத்தியமா உன்னை காப்பாத்துறேன்டா. டேய் பிரகாஷ். ஏன்பா இவனை இப்படி அடிக்கிற? அங்கிள், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. குமார், இவன் இப்படி அடித்து கொல்றத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அங்கிள், வித்தியை கத்துக் கொடுக்கும் போது இதானே முதல் பாடம். சின்ன வயசுல எனக்கு இப்படித்தானே கத்துக் கொடுத்தீங்க. தலையை குனிஞ்சிட்டீங்க. வேதனையா இருக்கா? சரி, அப்பவே நீங்க எப்படி வேதனைப்பட்டீங்கன்னா இப்ப என் பாதியே பாதி இருக்கா. அங்கிள், நான் இப்ப வெகு தூரம் வந்துட்டேன். இனிமே என் பாதை மாறாது. பழக்கத்தையும் மாத்திக்க முடியாது. கோபமும் குறையாது. அந்த பிரகாஷுக்கு தூக்கு தண்டனை முடிவாயிடுச்சா? ஆனா அவனை காப்பாத்திய தெரிவது கோர்ட்ல சவால் விட்டுட்டு போயிருக்கானே, அந்த ஆள் யாரு? அது எப்படி பாஸ் உங்களுக்கு தெரியும்? I don't like people asking me questions. I want only answer from others, not the questions. யார் அவன்? பாஸ், அவன் பேரு மாங்குடி மைனரா. எழுத்து வாசனையே இல்லாதவன். உரிமை வச்சிருக்கான். சுத்த பட்டிக்கா இருப்பா. No. பிரகாஷுக்கு கோர்ட்ல தூக்கு தண்டனை விதிச்சு ஜெயில போய் பார்க்கலாம்னா விட மாட்டேங்கிறாங்க. ஐயா, ஊர்ல பெரிய மனுஷன், நீங்க சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா உண்மையை தெரிஞ்சு அவனை விடுதலை பண்ண முயற்சி பண்ணுவோம் ஐயா. நான் முயற்சி செஞ்சு பாக்குறேன். ஆமையா. என்ன இப்படி கூப்பிடுறீங்க? ராத்திரி இங்க தங்க வருவீங்கன்னு நினைச்சேன். ஏன் வரல? ஆமா, நான் தான் சொன்ன மைனர் கிட்ட இங்கேயே தங்கிடலான்னு. அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? நாம உதவி செஞ்சுட்டே காரணம் காட்டி அவங்களோட ரொம்ப ஒட்டிக்க கூடாதான்ட்டார்ல. சத்தத்துலதான். அதை ஏன் கேக்குறீங்க? இப்ப நீங்க கூப்பிட்டீங்க இல்ல, உசு உசு உசுன்னு, அதே மாதிரி கொசுக்கெல்லாம் எங்களை கூப்பிடுது உசு உசுன்னு. தாங்க முடியல போங்க. ஏதாவது பேசினாரா? மைனர் தானுங்களே, பேசினாரா? ஒரே பெணத்தில் போங்க. உங்க வீட்டுல நீங்க போட்ட இந்த பழைய சோறு, மோரு, பால் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இது பெணத்தில் இல்லையா?
சரி இந்த கல்யாணம் 3 இடத்துல புள்ள பார்க்க வந்தாங்க, என்ன பிடிக்கலன்னுட்டு போயிட்டாங்க. ஏங்க தன்னை குடிமை வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆச்சுதா இல்லையாங்க தெரிஞ்சுக்கிறதா உங்களுக்கு முக்கியமா? மைனருக்கு ஆச்சுதா இல்லையாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? குத்தாதம்மா. ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? எங்க கிராமத்துல மனோன்மணின்னு ஒரு குட்டிங்க. அந்த குட்டிக்கு நம்ம மைனர் தாரத்தான் கட்டிக்கணும்னு கொள்ள ஆசைங்க. நம்ம மைனரோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணத்தான் மைனருக்கு கட்டி வைக்கணும்னு விருப்பாங்க. ஏங்க நம்ம மைனர் வயக்காட்டுக்கு போகும்போது, இந்த ஏத்தம் இறக்கும் போது, இந்த ஏர் விழும்போது, சந்தைக்கடைக்கு போகும்போதெல்லாம் அந்த குட்டிய பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு இன்னொரு ரகசியம் தெரியுங்களா? மைனருக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த பொண்ணும் நல்ல வடைங்களை வகை வகையா சுட்டு கொண்டாந்து மைனருக்கு கொடுக்கும். அவரு திம்பாரு மூக்கு பிடிக்கும். மைனருக்கு ரொம்ப ஆசை போல இருக்கு. ரொம்ப ஆசைங்க வடைன்னா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளா? ஐயோ மகாலட்சுமி மாதிரி இல்ல இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்தா உங்களை பார்க்கவே வேண்டாம். எக்கோ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பிரகாஷ ஜெயில போய் பார்த்ததுக்கு ஐயா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. போடா. எங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ராத்திரிக்கு இங்கே நாங்க தூங்க வந்துடுறோம். மறந்துடாதீங்க வடைங்களை சுட்டு வைங்க. வடையா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேட்டுக்கிட்டீங்களா? என் வாயில பொய்யே வராதுங்க. சுட்டு வைங்க. லட்சுமணன், இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது எதுக்காக நீங்க அனாவசியமா வெளியே தங்கணும்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயே வந்துருங்க. சரிங்க சரிங்க. என்ன ஐயா வாங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆமா, அந்த புள்ள தெருவுல படுத்தா என்ன, சத்திரத்துல படுத்தா உனக்கு என்ன? அதானே எனக்கு என்ன, தோ பாவம் கொசு தொல்லை. கொசு தானே, நான் கொண்டு போய் வேலை கொடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்காக உங்களுக்கு வீட்டுலமா? வாங்க வேலை போய் பார்க்கலாம். உன் வயசை தாண்டிதான் நான் இந்த வயசு வந்திருக்கேன். அப்போ இதே கொசு தொல்லை தானா?